ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏலியன்ஸ் எமாங் இம்மார்டல் டோங்கோட எபிசோட் 2 தான். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து செத்துட்டான்னு நினைச்சி சவுயூ வந்து கத்திக்கு விஷத்தை தடவி ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறா. ஆனால் ஹீரோ எதிர்பாராத விதமாக எஸ்கேப் ஆகி பின்னால் வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ணி ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிட்டு நைன் சுவான் பிரிவினர் வந்து இப்படிப்பட்ட கீழ்த்தரமான தந்திரங்களை பயன்படுத்துவாங்களான்னு கேட்க அவள் பண்ண அட்டாக்லேருந்து எப்படி உயிர் தப்பிச்சான்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறா. ரொம்ப சந்தோஷப்படவானம் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டிக்கிற ஹிடன் நீடில்ஸை வச்சு அட்டாக் பண்றான். ஆனா ஹீரோ அதை அசால்ட்டா தடுத்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணி கீழே போடுறான். அவ செத்துட்டான்னு நினைக்கிறான். அப்போ டீமன் சப்ராசிங் பெல் வந்து லேசா சத்தம் கேட்குது. ஹீரோ சாவியை பார்த்து, உன்னோட இதய துடிப்பு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு, ஆனாலும் முன்னால நகர முடியுதா? பாக்குறதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு தான். கியூட்டான முகம், ஷார்ப்பான மூர்ல, அப்புறம் நல்லா பொய் வேற சொல்ற. நீ அசாசியனா இல்லாம போனது ரொம்ப பெரிய வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ யூஸ் பண்ண பாய்சன் பவுடரை பார்க்குறான். இது மிகவும் பவர்ஃபுல்லான ஹெவன்ரி பாய்சன் ஆச்சு. ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இந்த பாய்சனால தான் கொடூரமாக கொல்லப்பட்டாங்கன்றது யாசம் வருது. அப்போ செத்து போனதான் நினைச்ச சாவியை திரும்ப வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறான். உண்மைதான், நான் அதே பாய்சனை தான் பயன்படுத்தினேன். ஆனால் நான் அந்த இடத்துக்கு போனப்போ எல்லாரும் கொல்லப்பட்டிருந்தாங்க. அவங்கள கொண்டது வேற யாரும் இல்லை, டாய்சுவான் டவர் தான் என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. ரெண்டு பேரும் கடுமையாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சாவியு வேற ட்ரெஸ் சாட கிழிஞ்சிருச்சு. இதை ஹீரோ பார்த்துட்டான். அவன் தனது மார்பு பகுதியை பார்க்கறத கண்ட சாவியுவே, டேய் பொறுக்கி பாயல அப்படின்னு சொல்லி அவளோட முழு பவரையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்தா ரெண்டு பிரிவினரும் உள்ள நடக்கிற விஷயத்துக்காக வெயிட் பண்றாங்க. உள்ள ஜியாங் யுவான் வேலையை முடிச்சு பண்ணாண்டு வெளியிக்கிற தாய்ஸ்வான் நாட்கள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தாய்ஸ்வான் தலைவரோட மகள், அப்பா நான் ரகசியமா விசாரிச்சேன், நைன்ஸ்வான் பிரிவினர் ஒப்பந்தம் பேசப்பட்ட அந்த டீமன் சப்ராசிங் லொக்க கொண்டு வந்தில்லை, அவங்க எங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு கடுப்பவன் தாய்ஸ்வான் தலைவர், இப்படி செய்தாய், நான் மட்டும் உங்களுக்கு உதவி செய்யலைன்னா எப்போ இம்மோட்டல் அலைன்ஸை விட்டு துரத்தப்பட்டிப்பேங்க அப்படின்னு கத்துறாரு. அதை கேட்ட நைன்ஸ்வான் செட்டோட தலைவி, நான் இப்போ அதை கொண்டு வரலன்னா என்ன இப்போ? அதுல எந்த தவறும் இல்லையே, ஏனென்றால் அந்த பொக்கிஷம் திருமண வரதட்சணையா கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இதை கேட்டதும் தாய்ஸ்வான் தலைவரே கடுப்பாகுது. ஒருவேளை சாயுவே விதவையாகிட்டா அந்த பொக்கிஷத்தை மீண்டும் என்னோட பிரிவு கொண்டு வர உரிமை அவளுக்கு ஈகிரு. இதை கேட்டதும் தாய்ஸ்வான் தலைவர், யார் விதவையாக்க போறாங்கன்னு அவசரப்பட்டு முடிவெடுக்குவான். என்ன நடந்தாலும் ஜியான் யுவானுக்கு மனைவியே இல்லாம போனாலும் அந்த பொக்கிஷம் என்னோட கையை விட்டு போகாது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே சீன் கட் பண்ணா முதலிரவு வரைக்கும் மாறுது. அங்க ஜியாங் யுவான் சாயுவை ரெண்டாவது முறையாகவும் கொள்றான். ஆனா அவ மீண்டும் உயிரோட வந்து வழக்கம் போல அவனை தாக்குறான். ஜியான் யுவான்ற எலும்பு முறிஞ்சியும் காயமாகியும் ஹீல் பண்ணிட்டு மறுபடியும் சாவுயுவை மூணாவது முறையாகவும் கொள்றான். தாய்ஸ்வான் செட்டோட டீமன் சப்ராசிங் பெல் மூணாவது முறையாகவும் சத்தம் கேட்குது. இந்த பெல் சத்தத்தை கேட்ட தாய்ஸ்வான் ஆட்கள் நைன்ஸ்வான் செட் தங்களோட பொக்கிஷத்தை திருட ஏதோ சதி செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்க. ரெண்டு தரப்பினரும் சண்டையிடுறதுக்காக ஆயுதங்கள் எடுத்துட்டு தயாராகிறாங்க. ஆனா நைன்ஸ்வான் பிரிவினர் நாங்க எந்த தப்பும் செய்யலன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அங்கே ஒருத்தர், நான் போய்த்து பார்த்துட்டு வந்தேன், அது ஈக்கிற இடத்துல தைக்கிது, ஆனால் அது தானாகவே ஒழிக்குது அப்படின்னு சொல்கிறார். சாவியுவே குழப்பமாய்கிறா. நான் ஒவ்வொரு முறை இறக்கும் போதும் அந்த பெல் சத்தம் கேட்குது அப்படின்றத உணர்றான். இப்போ ஜியாங் யுவான் அவளை நாலாவது முறையாக கொல்ல போகிற நேரத்தில் வெளியே ரெண்டு பிரிவோட தலைவரும் வாக்குவாதம் பண்ணிட்டு அறையை நோக்கி வர சத்தம் கேட்குது. நிலைமையை புரிஞ்சு கொண்ட சாவியுவே ஜியாங் யுவானை பார்த்து, நிறுத்து, உன்னுடைய உடலும் என்னுடைய உடலும் இம்மோட்டல் போடிஸ், அதனால நாம ரெண்டு பேரும் எத்தனை முறை கொன்றாலும் எந்த அர்த்தமும் இல்லை என்று உண்மையை போட்டு உடைக்கிறார். அதனால வெளியிகிற ரெண்டு பிரிவுக்கும் சந்தேகம் வராமைக்க ஒரு நாடகம் ஆட முடிவு செய்யறாங்க. அதன்படி அவங்க முதலிரவு கொண்டாடுவது போல நடிக்கிறாங்க. வாக்குவாதம் செஞ்சு கொண்டு அறைக்குள்ள நுழையிற ரெண்டு தலைவர்களும் அங்க பொருட்கள் சிதறி கிடக்கிறத பார்த்துட்டு ஒருத்தரை ஏமாத்துறாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. அப்போ அங்க கட்டியில் இருக்கிற திரையை திறந்துட்டு ஜியாங் யுவான் தலையை நீட்டான். அவனை கண்ட தாய்ஸ்வான் செட்டோட தலைவர் ஜியாங் யுவான் சாவியுவை கொண்டுட்டாண்டு சந்தோஷப்படுறான். நைன்ஸ்வான் செட்டோட தலைவிட்ட, உங்க பொண்ணோட பணத்தை எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல, ஆனா அடுத்த செகண்ட் அந்த போர்வையிலிருந்து சாவியுவின் தலையை நீட்டிட்டு, யாருடைய பணத்தை எடுத்துட்டு போக சொல்றீங்கன்னு கேட்க, இவங்களோட ரெண்டு பேரும் நெருக்கம் வைக்கிறத கண்டதும் தலைவர்களுக்கு அதிர்ச்சி ஆயிட்டு, எங்களோட வேலை இன்னும் முடியல, வெளியே போங்கன்னு சொல்ல ஜியாங் யுவானும் அவங்கள அறையை விட்டு விரட்டி அடிக்கிறார். இதை பார்த்த ரெண்டு தலைவரும் எந்த பிரச்சனையும் பண்ணாம வெளியே போறாங்க. ஆனா தாய்ஸ்வான் செட் தலைவரோட பொண்ணு அந்த கன்னி பெண்ணோட உடம்ப தன் விளையாட்டு பொம்மையா பயன்படுத்த முடியாத நினைச்சு கவலைப்படுறா. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் சாவியுவே நைன்ஸ்வான் செட் தலைவியிடம், ஜியாங் யுவான் வந்து பலசாலி, நான் நேத்து அவனுக்கு இணங்குவதை போல நடிக்கலன்னா நான் நேத்திரவு உயிர் தப்பிச்சு இருக்க முடியாது, அவளை குறை சொல்லாம வேறொரு பிளான் போடுறா. அதே போல தாய்ஸ்வான் செட்டோட தலைவரும் ஜியாங் யுவான் அவளோட அழகுல மயங்கினதால தான் திட்டம் சொதப்பிட்டுன்னு நினைக்கிறாரு. இதனால ஜியாங் யுவானுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மிஷன் முழுமையடையலன்னு முடிவு
முடிவாகுது. அப்படியே கட் பண்ணா 9 செட்டோட தலைவி சாவ் யுவேட்ட திருமண சடங்குக்காக உன்ன அவன் நம்ம பிரிவுக்கு அழைச்சி வருவான். அந்த பயணத்தில் அவனை கொன்று அப்படின்னு கட்டளையிடுறான். மறுபுறம் ஜியாங் யுவானும் தாய்சுவான் டவரோட தலைவர்கிட்ட அவங்க அந்த டீமன் சப்ராசிங் பெல்ல நேத்து கொண்டு வரல, அதனால அவளை நேத்து கொல்றதுல எந்த பயனும் இல்லை. அவளோட செட்டுக்கு அவள் அழைத்து போகும்போது நான் கண்டிப்பா அவளை கொண்டு அந்த பொக்கிஷத்தை எடுத்துட்டு வாரேன் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது.